நான் வணங்கும் மனித தெய்வம் கேப்டன் அவர்களை வேண்டி என் பணிவான மாலை வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய மகன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு நூலிழையில் தனது வெற்றி வாய்ப்பை தவறவிட்டதாக ஊடகங்கள் மூலமாக தமிழக மக்கள் அறியப்பட்டனர். வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்து மாணிக் தாகூரிடம் கொடுத்து சூழ்ச்சி செய்து வென்றுள்ளனர் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள். 40க்கு 40 வென்று மக்கள் மத்தியில் பேர் எடுக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து தம்பி விஜயபாரபாகரன் அவர்களை தோற்கடித்து தமிழக மக்களிடம் அவர்கள் பெயர் வாங்கியுள்ளனர். எனவே நமது கழக அந்நியார் அவர்கள் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டு மறு வாக்கு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். ஆனால் தேர்தல் அதிகாரி அவர்கள் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாம் அப்படி செய்தாலும் கூட உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்தி இதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய நான் வணங்கும் அண்ணன் எல்வி அவர்கள் இதை முன்னெடுத்து நமது மாவட்டத்தில் முதல் முறையாக கேப்டன் அவர்களின் தவப்புதல்வனுக்காக மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று அவரது தலைமையில் போராட்டம் நடத்தி மற்ற மாவட்டங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதனால் வெற்றி நமது என்ற எண்ணத்தோடு நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது கழகமாக இருக்க வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.